உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களும் சரி, இலங்கையிலிருந்து அல்லது இலங்கையில் இருக்கிறவர்களும் சரி, தமிழர்களாக இந்த பதிவை கட்டாயம் பார்க்க வேண்டும். அதைவிட நீங்களும் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், கொமெண்ட் செய்ய வேண்டும், பகிர வேண்டும். பதிவு ஓகே என்றால் நீங்கள் பதிய வேணும். பதிவுக்குள்ள ரெடியாக போவோம். இரணைமடு குளமும் அது சம்பந்தமான அரசியலும் என்ன அதனுடைய வாத பிரதிவாதங்கள் என்பன அடிக்கடி நோண்டப்படுகிற விடயங்கள். அது பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த இரணைமடு குளம் பற்றிய அடிக்கடி அதனுடைய தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர வேணும், யாழ்ப்பாணத்துக்கு பயந்து தர வேணும், வீணா கடலுக்கு கலக்குகின்ற அரசியல், அதை சூழ்ந்துள்ள அரசியல், அதை தடுத்து நிறுத்துகின்ற நடவடிக்கை இல்லை திறத்தான் வேண்டும் என்ற வாதங்கள், துறைசார் வல்லுநருடைய வாதங்கள், புத்திஜீவிகளுடைய கருத்துக்கள் என்று தினமும் இந்த இரணைமடு குளம் வான் திறந்து விட்டவுடனே தொடங்கிவிடும் அந்த பூதாகாரமான விடயம். வாருங்கள், அது சார்ந்து அதை சுற்றி இருக்கிற அரசியல், ஏன் தண்ணியை கொடுக்க வேணுமா கொடுக்க கூடாதா, என்ன விடயம் என்பதை நாங்கள் இதனூடாக வடிவான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை செய்வோம். இரணைமடு குளம் என்பது 1921 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பெரும் ஓட்ட கொள்ளளவை கொண்ட நீர் ஏந்து பிரதேசமாகவும், இரணைமடு குளம் என்றாலும் பார்க்க ஒரு சமுத்திரம் போல, பராக்கிரமபார சமுத்திரம் போல தான் காட்சியளிக்கும். 1921 நிர்மாணிக்கப்பட்டது. வடமாகாணத்தின் மிக பெரும் ஒரு நன்னீர் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. வடமாகாணத்தின் ஆதாரம், அது ஒரு வடமாகாணத்தின் சொத்து கூட என்று சொல்லலாம். பெரும்பாலும் கனகராயன் ஆறு வழியாக தன்னுடைய நீர் வரத்தையும் நீர் கொள்ளளவையும் அது பெற்றுக்கொள்கின்றது, வைத்திருக்கின்றது. 227 ஸ்கொயர் மைல், அதாவது 588 கிலோமீட்டர் ஸ்கொயர் சதுர கிலோமீட்டராக இதனுடைய பரப்பு அமைகின்றது. இரணைமடு குளத்தினுடைய அதிநீளமான எல்லையாக 6 மைலாகவும், அகலம் 1 மைலாகவும், டெப்த் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆழம் 34 அடியாகவும் 10 மீட்டராகவும் அதிகளவு ஆழமாகவும் காணப்படுகின்றது. அதெல்லாம் விட்டுவிடுவோம். இந்த புள்ளி விவரங்களை, இதனுடைய வாட்டர் கொள்ளளவு, இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் 1,06,500 ஏக்கர் ஃபீட். 1,06,500 ஏக்கர் ஃபீட் என்று சொல்லப்படுகிறது. ஃபீட் கணக்கு, ஏக்கர் கணக்கெல்லாம் எங்களுடைய இங்கிலாந்தினுடைய சட்ட அளவு முறைகள். நாங்கள் இப்போ வருவோம். 13 கோடியே, சுமார் 13 கோடியே 13 லட்சம் மீட்டர் கணங்கள். கனவளவு தெரியும், நீளம், அகலம், உயரங்கள். அப்போ 13 கோடியே 13 லட்சம் மீட்டர் கனம் கொள்ளளவை சேமிக்கக்கூடிய, வைத்திருக்கக்கூடிய அதிகளவான கொள்ளளவை இந்த இரணைமடு குளம் கொண்டிருக்கிறது. ஒரு வடமாகாணத்தின் சொத்தாக பார்க்கப்படுகிறது. அது பற்றி பார்த்துவிட்டோம். இரணைமடு குளத்தை நம்பி சிறுபோகம் பெருபோக விதைப்பு என்று கிளிநொச்சியிலேயே மிகப்பெரிய பல குடும்பங்களும் விவசாயிகளும் சார்ந்திருக்கிறார்கள், மக்களும் சார்ந்திருக்கிறார்கள். கிளிநொச்சியினுடைய வடமாகாணத்தினுடைய நெல் உற்பத்தி, பொருளாதார உற்பத்தி வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பெருமதி வாய்ந்த எங்களுடைய சொத்தாக இருப்பதுதான் இரணைமடு குளம். இப்பொழுது மேலோட்டமான இன்ட்ரடக்ஷனை பார்த்து விட்டோம். இந்த தண்ணியை எங்களுக்கு தாங்க, யாழ்ப்பாணத்துக்கு தாங்க, நாங்களும் வடமாகாணத்திலான இருக்கிறோம், அந்த தண்ணியை தாங்கோண்ட வாதம் மேலெழுந்து வருகிறது. ஒரு அரசியல் தரப்புகளாலேயும் அந்த மக்களாலேயும் சங்கங்களினாலும் இல்லை கொடுக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்படுகிற அரசியல் பின்புலமும் இருக்கின்றது. இது வெறுமனே அரசியலா, கொடுக்க வேண்டுமா என்பதை இறுதியிலே நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆம் உறவுகளே, இரணைமடு எங்களுடைய சொத்து, அது யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கணுமா என்று ஆராயறதுக்கு முதல் இந்த 36 அடிக்கு அதிகளவாக உயர்த்தப்பட்டுட்டது. கடைசியில் பெஞ்ச மழைக்குலையும், ஒவ்வொரு வருஷமும் பெய்கிற மழைக்குலையும் வான திறந்து விடைக்க அந்த தண்ணி அப்படியே பாய்ந்தோடி கடலுக்கு கலக்குது. இதை கண்ட சமூகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொறியியலாளர்கள், புத்திஜீவிகள் ஏன் இதை யாழ்ப்பாணத்துக்கு தரலாம் தானே, வீணா கடலுக்குள்ள போகுதண்ட வாதங்களை முன்வைக்கிறார்கள். பார்ப்போம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணத்தவர்கள், யாழ்ப்பாணிகள் என்று சொல்வார். நானும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன். அப்போ யாழ்ப்பாணி என்று சொல்வதில் ஒரு ஆளை குத்தி காட்டுறேன் அல்ல. யாழ்ப்பாணத்தவர்கள் நீர் மேலாண்மையில் என்னென்ன விடயத்தை செய்திருக்கிறோம், தவற விட்டிருக்கிறோம் என்றதையும் ஆராய்ஞ்சு போட்டு தண்ணி கொடுக்குறதா கொடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்குள்ள வருவோம். ஓகே, இரணைமடு குளத்திலிருந்து தண்ணியை கேட்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கு தாங்கோண்டு யாழ்ப்பாணத்தவர்கள் இருக்கிற நல்ல சொத்தாக இருக்கிற வேறு எங்கேயும் இல்லாமல் தோண்டினா 10 அடி 15 அடி 20 அடி 30 அடியில் தண்ணி வரக்கூடிய நன்னீர் கிணறுகளை வச்சிருக்கிற ஒரு தேசம், நிலப்பரப்பு, குடாநாடு, நல்ல நீர் வளர்த்துக்களை வைத்திருக்கிற குடாநாடு, நல்ல நிலத்துக்கடியில் முருகைக்கற்பாறைகளை நல்ல தண்ணியை சேமிக்கக்கூடிய ஒரு தேசம்.
அதை விட பல ஆறுகள், பல சிற்றாறுகள், அதை விட மழைக்கால ஆறுகள், அதை விட கேணிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் இருந்தன. சதுப்பு நிலம் எல்லாம் இருந்தது. நல்ல மாதிரி யாழ்ப்பாணத்தின் நிலத்தடி நீர் அளவு இருந்தது கடந்த காலங்களில் பாருங்க. ஓகே, இப்போவும் இருக்குது. கொஞ்சம் எங்கேயாவது உவர்த்தன்மை கூடும் எல்லாம் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் யாழ்ப்பாணத்தவர்கள் பொது கேணிகளை புனரமைத்தார்களா? பொது குளங்களை வந்து தூர்வாரி விஸ்தரித்து பேணினார்களா? விழுகின்ற வருடம் தோறும் விழுகின்ற மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியை வந்து அந்த நிலத்துக்குள்ளேயே தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? பல குளங்கள் அத்துப்பட்டி கிராமம் மாதிரி மறைந்து போயிருக்கின்றன. கட்டிடங்கள் முளைத்திருக்கின்றன. கடந்த காலங்களிலே பெரிய அளவில் வந்து குளங்கள் புனரமைக்கப்படையில, கேணிகள் வந்து விதண்டையில் ஒரு ஊரின் வந்து நீர்க்குழலை பேணி பாதுகாக்கிறதுக்கு அந்த ஆலய கேணிகள் வந்து செல்வாக்கு செலுத்தும். அவை வந்து சில இடங்களில் பேணி பாதுகாக்கப்படல, அழிந்து விடப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தவர்களுக்குள்ள வீர மழையை பார்த்தாலே மழையே 2 வெள்ளமாக இருக்குது. நிலத்தடிக்கிற ரங்கதில் அப்படி கொங்கிரீட்டுகள். நீர் மேலாண்மைத்துவத்தில் யாருமே சிந்திக்கிறே. புதிய குளங்களை அமைக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை, நீண்டகால ப்ரொஜெக்ட் இல்லை. இயற்கையாக கொட்டுற மழையை வந்து சேகரித்து ஒரு பெரிய ஒரு குளத்தை இங்கே அமைக்கிறதுக்கு வக்கில்லை. ஆனால் எங்களுக்கு இரணைமடு குள தண்ணீர கண் வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். பார்ப்போம், இன்னும் ஆராய்வோம். இப்போ யாழ்ப்பாணத்தவர்கள்ட்ட பல குடும்பங்கள் ஒரு மாடர்ன் கலாச்சாரமாக போய்விட்டது. சொந்த தண்ணியை, வீட்டு தண்ணியை குடிக்கிறேன். இப்போ பெறப்படும். முந்தைய ஒரு காலத்தில் கோயில் கிணறு, பொது கிணறுகளை அமைச்சு போட்டு தீண்டாம, இந்தியா மாதிரி தீண்டாம கொள்கை, அவன் வந்து அள்ளக்கூடா இவன் வந்து அள்ளக்கூடாது இருந்தது. இப்போ என்னண்டா புதிய மாடர்ன் தீண்டாம, சொந்த வீட்டுக்கு இருக்கிற கிணத்து தண்ணியை அள்ளி குடிக்காத தீண்டாமையான ஒரு சமூகமாக யாழ்ப்பாண சமூகம் மாறி இருக்கிறது. வியப்பளிக்கிறது. வீட்டில் கிணறு இருக்கும், அந்த தண்ணியை குடிக்க மாட்டான், பாட்டில் தண்ணி வேண்டுவான், மினரல் பாட்டில் வேண்டி கொண்டு வருவான். அல்லது இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா, வீட்டிலே இருக்கும் தண்ணி அங்கே 5 தெரு தள்ளி, அங்கே அதாவது 5 வீடு தள்ளி போனோன்னா அந்த சந்தியில் இன்னும் ஒரு ஃபில்டர் பண்ணி விற்பார். அந்த கிணத்துக்கு இல்லை, இவன் வீட்டிலேருந்து 5 வீடு தள்ளி இல்லை 10 வீடு தள்ளி ஃபில்டர் மையங்கள் வந்துடுது. இப்போ பாருங்க, யாழ்ப்பாணத்தை ஃபில்டர் மையங்கள் தண்ணியை காசாக்கி அந்த தண்ணியை தான் ஒரு இஞ்சி அவன் ஃபில்டர் பண்ணுறான். இதை வீட்டிலேயும் ஒரு ஃபில்டரை செய்யலாம், இல்லை கொதிக்க வச்சு குடிக்கிறான். மொடனா போவினம் வேண்டி கேன்களுக்குள்ள கொண்டுருவினம். அவனும் 1 லிட்டர் வடித்த தண்ணிக்கு இவ்வளோ வந்து கொடுக்குறான், காசாக்குறான். இந்த கலாச்சாரம் வந்துட்டுதா இல்லையா யாழ்ப்பாணத்தில்? அப்போ நாங்கள் ஒரு தனி மனிதனிலிருந்து சமூகமாக இருந்து பெரிய பெரிய புத்திஜீவிகள் வரை நீர் மேலாண்மை சம்பந்தமாக ஏதாவது சிந்தித்திருக்கிறோமா? நிலத்தடி நீர் அதிகரிக்கிறதுக்கு அல்லது எங்கண்ட யாழ்ப்பாண குடாநாட்டில் நன்னீரை சேகரிக்கிறதுக்கு, மழை நீரை சேகரிக்கிறதுக்கு, விழுகிற மழையை வந்து வருடந்தோறும் செய்கிறதுக்கு ஏதாவது திட்டங்களை வகுத்திருக்கிறோமா? அதாவது சஸ்டைனபிள் ப்ரொஜெக்டை கொண்டு வந்தாங்களா? இல்லை, செய்ய இல்லை. இதால் எங்கள் நிலத்தடி நீர் மட்டம் குறையுது, நிலத்தடி நீர் நஞ்சாகுது, அதிகளவு இரசாயன பாவனையாக நஞ்சாகுது, இல்லை உவர்த்தன்மையாகுது, இல்லாமல் போகுது. இப்போ இரண்டமடு தண்ணி தேவைப்படுகிறது. ஆனால் வீட்டில் இருக்கிற தண்ணியை வந்து கிணத்து தண்ணியை இப்போ பல பேர் பாவிக்கிறேன். திடுக்கிடும் தகம். நீங்கள் பாருங்க படிவா. ஓகே, இது ஒரு விஷயம். இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இந்த கிணத்து தண்ணியைத்தான் அப்பவும் ஆச்சியும் குடிச்சு அள்ளி குடிச்சு 90-100 வயது மட்டும் இருந்தது. இப்போ என்னென்னா எங்களுக்கு மினரல் வாட்டரை குடித்தா தான் நாங்களும் 90 வயது, ஆனால் 60லேயே செத்து போகுது எல்லாம். இந்த தண்ணி, இந்த கால்சிய தண்ணியை குடிச்சு தான் பழைய கிளவியல் அப்புக்கள் எல்லாம் 90 வயது மட்டும் இருந்திருக்கு ஆரோக்கியமாக. பனம் புட்டு, பனங்கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு கல்லை குடித்து இந்த தண்ணியை, யாழ்ப்பாண தண்ணியை குடித்து நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கிறோம். இப்போ இந்த கிணறு தண்ணியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சரி, அந்த காலத்தை விட கடந்த 20 வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் ரசாயன உரங்கள் கூடிட்டு சில பகுதியில் சிலது கல்சியம் ஆகிற தன்மை கூடுது, கல்சியம் நைட்ரேட் விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதால் கொஞ்சம் நாங்கள் உஷாராக இருக்க வேணுமென்றது உண்மை, ஏற்றுக்கொள்கின்றோம். சரிதானே? ஆனால் இந்த தண்ணியை தான் கணவரில் குடிக்கணும். வடிவா இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி குடித்தா நல்ல. அந்த ஆபத்துக்கள் இல்லாத பிரதேசங்கள் அதெல்லாம் செய்ய தயாரில்லை. கேணிகள் மறைந்து விட்டன, குளங்கள் மறைந்து விட்டன, சதுப்புள்ளங்கள் மறைந்து விட்டன. பெரிய பெரிய குளங்களை ஆக்கக்கூட இந்த 2025 டெக்னாலஜியில் கூட விழுகிற மழை நீரை சேமித்து வைக்கிறதுக்கு கூட வக்கில்லை. ஒரு பெரிய ப்ரொஜெக்டை கொண்டு வரதுக்கு யாழ்ப்பாண சமூகத்துக்கு வக்கில்லை. ஆனால் படித்த புத்திஜீவிகள் சமூகம் ஏன் உலகத்துக்கே பெரிய பெரிய இரிகேஷன் இன்ஜினியரிங் ப்ரொஜெக்டுகளையும்
டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகளையும் அதுக்குரிய கட்டுமானங்களையும் டிராஃப்டுகளையும் ப்ளூ பிரிண்டுகளையும் போட்டு கொடுக்குற ஆட்கள் உலகம் பூராகவும் யாழ்ப்பாணிகள் பல புத்திஜீவிகள் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாக்கள் இரிகேஷன் இன்ஜினியரிங் படித்தாக்கள் எல்லாரும் இந்த நீர் மேலாண்மை தெரிஞ்சு எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்டில் ப்ரொஜெக்ட் எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒன்றும் பெரிய இல்லை. இந்த இந்த விசித்திரத்தில் இரணமடுக்குள்ள தண்ணி எங்களுக்கு தேவைப்படுது. சரி, கதைக்கப்படுவோம். இந்த யாழ்ப்பாண தண்ணியை தான் நாங்களும் குடித்து இப்போவும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். கிணத்துலேயே அள்ளி இந்த வடிகட்டாமல் குடிச்சு முந்தியெல்லாம் விளையாடி போட்டு போய் 2 கையை கூப்பி குடிக்கல இவ்வளவு ஒரு தண்ணிக்கு சுவையில்லைன்றவங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே தண்ணியை தான் குடிச்சினாங்க, ஆரோக்கியமாக தான் இருக்கிற, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அதுக்காக ஃபில்டர் தண்ணி வேண்டாம் கலக்கிறான் இதுக்கு அதுக்கு இழுக்க இல்லை. இந்த இப்படி யாழ்ப்பாண கலாச்சாரம் மாறிட்டு இப்போ இரணமடுக்கில் வருவோம். சண்டை நடந்தது, முள்ளிவாய்க்கால் முடிஞ்சு முள்ளிவாய்க்காலுக்குள்ள விரையக்கில்ல எல்லாரும் 50,000 ஜனம் பெறும், ஒரு 75,000 ஜனம் பெறும் நினைச்சு அதுக்குத்தான் அரசாங்கம் எல்லாம் ரெடி முகாம்கள் அமைக்கிறது முலாம்புத்திரிகள் உணவுகள் எல்லாம் ரெடியாக வச்சிருந்தது மருத்துவம். அவங்களே மிரண்டு போனாங்களோட வர்றான் லட்சக்கணக்கில் 2 லட்சம் 3 லட்சம் என்று வாரான் இடம்பெயர்ந்து. என்னன்ற அவங்க இவ்வளவுக்கு இருந்தவங்க பார்த்தா இரணமடுவடாப்பா, இரணமடு குளம். இந்தளவு போர்க்காலங்களையும் போர் மூவங்கள் நெருக்கப்பட்ட போதும் வன்னி பெருநிலப்பரப்பு அரிசியில தன்னிறைவு அடைந்திருக்கண்டா. அவ்வளவு சனமும் போராளிகளும் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க அரிசியண்டா, கஞ்சியாவது குடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்களா. இரணமடு தாய் கொடுத்த தண்ணியடா, அந்த தண்ணியடா அவங்களுக்கு வேணும். அங்கே அரிசி தன்னிறைவாக இருந்தபடியாக தாண்டா எழும்பி போராடக்கூடிய மாதிரி இருந்திருக்கிறது. பிள்ளை குட்டிக்கு சாப்பாடு அளிக்கக்கூடிய அந்த ஏன் முள்ளிவாய்க்காலில் அந்த அரிசியை வச்சு கஞ்சியாவது கடைசியாக அரசாங்கமும் இல்லை ஒன்றும் இல்லை சிரட்டையில் கஞ்சியாவது குடிக்க முடிஞ்சிருக்கிறது. அப்போ அந்த அந்த இரணமடு தாய் கொடுத்த தண்ணியால் தான் அங்கே விளைச்சல் நடைபெற்று சிறுபோகம் பெருபோகம் அதிகளவு விளைச்சல். இவ்வளவு போருக்குள்ள இலங்கை அரசாங்கத்துக்கு அரிசி தட்டுப்பாடு வெவ்வேறு நாடுகள்லேருந்து ரக்கேக்கில் எந்த பொருளாதார தடை மூடிய ஒரு இறுக்கமான வலயமாக கிளிநொச்சி இருக்கேக்கில் வன்னி பெருநிலப்பரப்பு இருக்கேக்கில் அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு உணவுகளை கொடுத்தது இந்த இரணமடு. அதனால் இந்த போராட்டம் இவ்வளவு வரைக்கும் நீண்டு போனது. முள்ளிவாழ் வரைக்கும் கஞ்சியை குடிச்சு கொண்டு வர்ற வரைக்கும் இரணமடு தாய் கொடுத்த தண்ணி. அப்போ அந்த தண்ணியாடா நீர் மேலாண்மையும் நீரை சேமிக்கணும், பக்குவப்படுத்தணும், நன்னீர் காக்கணும். இந்த வீட்டு கிணத்து தண்ணியை நான் பருகவனும் சுத்தமாக பண்ணணும் என்று நிற்காத யாழ்ப்பாணத்தவருக்கு இந்த தண்ணி தேவையாடா கேட்குறேன் நான். கன பேர் புத்திஜீவிகள் தொடக்கம் கேட்குறீங்கள், இரணமடுவை மறைக்கிறீர்கள் விடுங்கோ. இந்தா இப்போ கிட்டடியில் பெஞ்ச மலைக்கு வான்கதவை திறக்கிறீங்கள், எவ்வளவோ போகுது தண்ணி, அதை தெரியலாம் தானே அரசியல் காட்டுறீங்க மறைக்கிறீங்களே. நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லுங்க. இவ்வளவு ஆயிரம் சனமும் சூனிய புள்ளி மாதிரி பொருளாதாரத்தோட விதிக்கப்பட்ட விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டுகள் இருந்த நேரத்தில் அவ்வளவு போராளிகளுக்கும் அவ்வளவு மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அந்த இறுதி போர் சன்னங்கள் பொலியேக்கில் கஞ்சியும் கொடுக்க வைத்த அந்த இரணமடு தண்ணி இப்போ நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீர் மேலாண்மை தன்மை இல்லாமல் நீரை சேமிக்காமல் இருக்கிற குளங்களையும் தூர்வாராமல் இருக்கிற குளங்களை அமைக்காமல் புதிய திட்டங்களை கொண்டு வராமல் இருக்கிற கிணத்து தண்ணியையும் குடிக்காமல் போய் ஃபில்டர் தண்ணியை வேண்டி கொண்டிருக்கிற உங்களுக்கு இரணமடு தண்ணி தேவைதானா என்பதை நான் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவனாக கேட்கிறேன். தேவையில்லை, தேவையில்லை. சரி போகுதுதானண்டு, கடலுக்குள்ள போகுதானண்டு வருஷம் நிறைஞ்சா 36 அடி வர முன்னம் 36 அடி வந்தால் 52 திறந்து வருது. போகுதுதானண்டுட்டு உங்களுக்கெல்லாம் பைப் லைன் செய்து நல்ல எண்ணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு விடவிடுவோம். அடுத்த வருஷம் மழை இல்லை, கொடுத்தாச்சு, நல்ல எண்ணத்தில் கொடுத்தாச்சு யாழ்ப்பாணிகளுக்கு தண்ணி. இந்த நீர் மேலாண்மை நீரை பேண தெரியாத யாழ்ப்பாண சமூகத்துக்கு கொடுத்தாச்சு. இவ்வளவு வயல் பரப்பு செய்கிற அந்த இடத்துல இருந்து இரணமடு தண்ணியை கொடுத்தாச்சு. மேலே கடலுக்கு போகிறானே இந்த பைப்லைனில் போண்டு அடுத்த வருஷம் மழை பெய்யலன்னு பார்ப்போம். இரணமடுவுக்கு நீர் வரத்து இல்லைன்னு வைப்பான். இங்கே சிறுபோகம் பெருபோகம் விதைக்க வேணும், சனம் வாழணும், நொதோன் ப்ராவின்ஸ் வந்து தண்ணீரை வடையணும் அரிசியில். அப்போ அடுத்த வருஷம் இவங்கள் முதலே நீர் மேலாண்மை இல்லை, குளங்களை மூடி போட்டாங்க, தூர்வாரையில் புதிய குளங்களை அமைக்கல, நிலத்தடி தங்கட கிணத்து தண்ணியே தாங்களே கெடுக்க பண்ணி போட்டாங்க, ஜூஸ் பண்ணுறேல. இப்போ இதையும் கொடுக்க பழக்கினா இன்னும் அதை பலதாக்கி ஒன்றும் சிந்திக்க தெரியாமல் இன்னும் உருவாக்க தெரியாமல் இருந்து போட்டு வெறுகுதானேன்ற ரீதியில் நல்ல வடிவாக அள்ளி வேண்டி குடிப்பாங்க. ஆனால் இரணமடுவுக்கு தண்ணி வராமல் பேருந்து அங்கே வழங்க முடியாத நேரத்தில் பிறகு போக்கொடி தூக்குவாங்க. இதெல்லாம் மறைக்கிறீங்களா அரசியல், எங்களுக்கு விவசாயத்துக்கும் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல குடிக்கத்தா. இப்போ கருத்து என்ன புத்திஜீவியண்டா, முதல் உரிமை நீர், குடிப்பதற்கு நீர், பிறகுதான் உணவு உற்பத்தி. எட லூசுகளா, படிக்கிறது அறிவுக்கு. நான் முதல் இரணமடுவை பற்றி சொல்லி போட்டேன். இவ்வளவும்
இவ்வளவு விஷயத்தையும் தன்னிறைவாக பொருளாதார சிக்கலுக்களையும் அந்த அவங்க விதைச்சு தின்றுருக்கிறாங்க, சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களுக்காக போராடி இருக்கிறாங்க. சரிதான், உற்பத்தியை தன்னிறைவாக அடைந்திருக்கிறாங்க. அந்த தண்ணியை வேணுமென்று என்ன வியாக்கியானம் வைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு முன்னுரிமை நீர். முதலாவது தண்ணி தான் குடிக்கணும், முதலாவது பசிக்காது தண்ணி விட ஆய்க்குமெண்டு. நல்ல நல்ல யதார்த்தமான கருத்து, உங்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. இதில் இந்த வாதம் முக்கியமா, இந்த வாதம் முக்கியமா? உங்களுக்கு ஒருக்கா தண்ணியை தந்துட்டோம், கூடுதலாக தண்ணி எடுத்துட்டோம்டா அடுத்த வருஷம் தண்ணி 2 மடங்கு காணாத 2 வருஷம் மழை பெய்யலேண்டா திருப்பியும் போர்க்கொடி தூக்குவீங்க. அங்கே விதை காட்டிக்கும் பரவாயில்ல, பசியை விட முதல் தாகம் தான் முக்கியம். தண்ணியை தாண்டா 2 மடு ஒரு 10 வருஷத்துக்கு இழுத்து மூடப்படும். 2 மடு இழுத்து மூடப்படுற கிளிநொச்சி வன்னி பெருநிலப்பரப்பு விவசாயம் முற்றாக பட்டுக்கும் இந்த தண்ணியை கொடுக்க வலிக்கிட்டோம்டா எந்த சிந்தனையும் இல்லாத யாழ்ப்பாண சமூகத்துக்கு. ஆகவே 2 மடுக்குள்ள தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு போகத்தான் வேணுமா? நீர் அரசியல் இது போக தேவையில்லை, நீ உருவாக்கப்பா. இப்போ வேற அன்றைக்கு ஒருதன் போடுறான் படத்தை 2 மடு குளத்துலேருந்து தண்ணி போடுறதை தாங்க உண்டு, அங்கே அதுக்கு எதிராக ஒருதன் போடுறான் உங்கள் கோயில் குளம் எல்லாம் தண்ணி நிறைஞ்சு கிடக்கு மழை தண்ணி, இதே யாழ்ப்பாண தண்ணி சேமிக்க தெரியலன்னு கேட்குறான். நியாயம் தானே? 2 மடுவில் தண்ணி வந்து அவன் விவசாயிக்கு கொடுக்குறது 36 அடி மட்டும் வந்துட்டு அவன் திறந்து விடுறான், கடலுக்கு போகட்டுமாப்பா. நீர் மேலாணைத்துவம் இல்லாமல் இருக்கிற குளமெல்லாம் குட்டை எல்லாத்தையும் நிரப்பி மண்ணால மூடி கட்டிடம் உருவாக்கி சொந்த கிணத்துக்கு சூனியம் வச்சடி நிலத்தடி தண்ணியை சேமிக்க தெரியாணி பாதுகாக்க தெரியாணிக்கு உனக்கு தண்ணியை தர்றதுல என்னடாப்பா? என்ன ஒரு ஒரு யதார்த்தத்தை சொல்லுங்க, நியாயத்தன்மை. அதை விட இன்னும் ஒரு விஷயம், ஒவ்வொரு வருஷமும் பெஞ்சு இப்படி வெள்ளக்காடா யாழ்ப்பாணம் எல்லாம் இருக்குது என்று இருக்கு. அந்த தண்ணி ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு மாஸ் ப்ரொஜெக்ட் இல்லையடாப்பா இன்னும் என்றதையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ளால் என்னத்தை விளங்கப்படுத்துறேன்றதை நீங்கள் பாருங்கள். எந்த அறிவுக்கு உட்பட்டு உங்களுக்கும் ஒவ்வொரு கருத்திற்கும் கருத்தலாடவும் கொமெண்ட் பண்ணுங்க. சரிதான். 2 மடுக்குளம் அதாவது பராக்கிரமபாகு அப்பவே பராக்கிரமபாகு தன் மக்களுக்கு என்ன வேணும் என்று தெரிஞ்சு விழுகிற தண்ட தேசத்தில் நிலத்தில் விழுகிற ஒரு துளி தண்ணி கூட கடலை சென்றடையக்கூடாதுன்னு பெரிய சமுத்திரம் பராக்கிரமபாகு சமுத்திரத்தை உருவாக்குறான். அதே மாதிரி ஒரு சமுத்திரமாக வடமாகாணத்தில் 2 மடுக்குளம் இருந்து இத்தனை ஆயிரம் விவசாயிகள் எங்களோட மக்களுக்கு உணவை போடுது, அரிசியை தருகுது, போராட்டத்திற்கு வந்து தன்னிறைவையும் பெற்றுக் கொடுத்துருக்கு. பொருளாதாரத்தில் போராட்ட காலத்தில் இப்போவும் சொல்லக்கூடிய அளவில் அரிசி உற்பத்தி இருக்குன்னா 2 மடுக்குளம். அப்போ இதை எந்த ஒரு நீர் மேலாணைத்துவம் இல்லாமல் நீரை சேமிக்க தெரியாமல் புதிய ப்ரொஜெக்டுகளை உருவாக்காமல் நீடித்த நிலைத்த ப்ரொஜெக்டுகள் உருவாக்கி தண்ணியை உருவாக்காமல் நன்னீரை சேமிக்க தெரியாத சொந்த கிணத்தையே வந்து பயன்படுத்த தெரியாத யாழ்ப்பாண சமூகத்துக்கு இதை அனுப்பினோம் என்றால் நல்லதா? அதை விட பராக்கிரமமாக சொன்னானே ஒரு துளி தண்ணி கூட கடலுக்கு போகக்கூடாதுன்னு சேமித்தவன். அப்படி சேமிக்க தெரியா யாழ்ப்பாண சமூகத்துக்கு கொடுக்குறத விட மிச்சமாக வர தண்ணி கடலுக்குள்ளே போகிறது, 2 மடுக்குளத்துக்குள்ளே இருந்து கடலுக்கு போகிறது வாஸ்தவம், மிக நியாயமானது. ஆகவே சொந்தமாக புத்திஜீவிகள் கொண்ட சமுதாயம், பல இரிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கிறீங்க, பெரிய பெரிய டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க, உலகம் பூரா பரம்பி வாழ்றீங்க, ப்ரொஜெக்டை போடு எழுது, புலம்பெயர் நிதியை கொண்டு வா, அரசு நிதியை வேண்டு, மழை நீரை சேகரித்து எங்கே கொண்டே தண்ணி தேங்குற இடம் வந்து வடமாகாணம் யாழ் குடாநாடு. நல்ல வடிவாக தண்ணியை சேகரிக்கிற எல்லா பக்கம் 3 பக்கம் சேகரிக்கிற எத்தனையோ உத்திகள் இருக்குது. அதை பல பேர் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க கொடுத்துருக்குறாங்க, இவங்க செய்யறே இல்லை. ஆனால் 2 மடுக்குளம் தேவை. ஏன்னா அந்த மாகாணத்தை அந்த வன்னியை அழிச்சிடணும்ன்றதுக்கா. ஸோ 2 மடுக்குளம் தண்ணி தேவையில்லை என்பதுதான் இதனுடைய வாத பிரதிவாதம். அதை விட இன்னும் உண்டு, யாழ்ப்பாணத்தவர்கள் பல பேர் இந்த ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறாங்க. குடியுங்க, உங்கள்கிட்ட சொந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அதை விட இன்னும் ஒரு விஷயமானது, கனடாவில் நான் வந்து பார்த்தது கூட இந்த விசிட்டர் விசாவில் வந்தவங்க எல்லாம் மினரல் வாட்டரை தூக்கி கொண்டு போகிறாங்க, தூக்கி கொண்டு வேண்டி கொண்டு போகிறாங்க. நான் வீட்டு தண்ணியை தான் குடிக்கிறேன் அந்த காலத்தில். அடே உலகத்தில் டொரண்டோன்றது கனடான்றது பெரிய தேசம், வல்லரசு, சுகாதாரத்துறையில் முன்னேற நாடு. டொரண்டோ முனிசிபல் கவுன்சில் உண்ட வீட்டுக்கு தண்ணியை தருதுண்டா அவன் எவ்வளவு குடிமக்களை பாதுகாக்கிற நாடு. எவ்வளவு மெஷர்மெண்ட்டை செய்யிருப்பான், எவ்வளவு மினரல்ஸ் இருக்க வேணும், எவ்வளவு கல்சியத்தை பார்ப்பான், ஒவ்வொரு மினரல்ஸ் பார்ப்பான், ஈக்கோலை தொற்றுக்கள், பாக்டீரியா தொற்றுக்கள், ஈக்கோலையை பார்ப்பான், பிஹெச் பெருமானம் எல்லாம் பார்த்தான் வீட்டுக்கு தாரான். அதையே குடிக்காம மினரல் போட்டரை காவி கொண்டு சமூகம் வேண்டா வந்து விசிட்ட விசாவில் வந்து போட்டை போட்டுலோட நீங்கள் இந்த தண்ணியை குடிக்கிறீங்கன்ட்டு என்ன கேள்வி செய்யலாம்? அவனுக்கு சொல்லி என்னத்தை விளங்க போகுது? ஓகே, அதே மாதிரி தான் இப்போ யாழ்ப்பாண சமூகத்தினுடைய நிலைமையும் இருக்குது. தயவு செய்து யாழ்ப்பாணத்தவர்கள் புத்திஜீவிகள் யாருமே குறை நிற்காதீர்கள்.
இது சார்ந்து தண்ணியை கேட்டு வாதிடுறவர்கள் என்னை கோவிக்க வேண்டாம். என்ற கருத்து இது. இதில் நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு வாருங்கள் விவாதிப்போம். யாழ்ப்பாணத்தில் நீர் மேலாண்மைத்துவம் இல்லாமல் இருக்கிற குளங்களும் இல்லாமல் புதிய குளங்களையும் அமைக்காமல் ஏன் இந்த 2025 கூட ஒரு நல்ல புதிய குளத்துக்கான இடத்தை தெரிவு செய்து எல்லா நல்ல நிலத்தடி நீரான கால்வாய்களை உருவாக்கி அங்கே கொண்டு தண்ணீர் ராக்கி சுத்திகரிக்க தெரியல என்றதுக்கும் பதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இரண்டமட குளத்தை தண்ணியை தாங்கொண்டு கேட்கலாம். வாங்கும் விவாதிப்போம். இது சாதாரண விடயம் இல்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து போட்டு வேண்டி குடிச்சு போட்டு போகிற விஷயம் இல்லை. எங்கிட்ட தலைமுறைகள் இந்த தேசத்தில் வாழ வேணும், அவனுக்கும் தண்ணி கிடைக்க வேணும். அப்போ யாழ்ப்பாணத்தவர்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே தண்ணி கிடைக்கிற சிஸ்டத்தை உருவாக்க வேணும். இப்படி தன்னிறைவடைந்த அரசி பொருளாதாரத்தில் தங்கி இருக்கிற அவன் தண்ணியை வேண்டி போட்டு அவன்டையும் பெண் இல்லாமல் பண்ணக்கூடாது உற்பத்தியை. அப்போ இதுன்ற பதிவு தலைமுறைக்கான சிந்தனையத்தை நான் இப்போ சொல்கிறேன். நான் வாழ்ந்து விட்டு போகலாம், என்னுடைய பிள்ளை வாழ்ந்து விட்டு போகலாம், அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீராதாரத்தை நீ உருவாக்கு. நெடுந்தீவை பாருங்க, நெடுந்தீவில் சரி வெக்க கூடி வெயில் போய் நெடுந்தீவுக்கு தான் முதல் தண்ணி தேவை. இதே நெடுந்தீவில் கடந்த மழை இந்த 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 வெள்ளப்பெருக்கு, இந்த தித்வா புயலால் வந்த வெள்ளப்பெருக்கில் எவ்வளவு குடும்பம் மூழ்கி போச்சு. 25,000 ரூபா இதுக்கு குடும்பத்துக்கு தண்ணி கொடுத்துருக்குறீங்க. என்ன வெள்ள நிவாரணம் 25,000 ரூபா பதிஞ்சிருக்கிறீங்க. இப்போ அந்தளவு மழை நெடுந்தீவில் பெய்யுது. வெள்ளக்காரன் பிடிச்சு ஒல்லாந்தர் பிடிச்சு வெள்ளக்காரன் பிடிச்சு ஆலயத்தில் நெல்ல வடிவாங்க குளங்கள் குட்டையிலிருந்து மக்கள் இன்னும் குடும்பம் கணை பேர் இருந்தவர் நெடுந்தீவில். பிறகுதான் பொருளாதாரத்தை தேடி இங்கே வந்தவ யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ நெடுந்தீவில் வறட்சி கொஞ்சம் கூடி ஆவியூர்ப்பு கூடிச்சுன்னா அது வேறு விஷயம். இவ்வளவு வெள்ளம் இவ்வளவு குடும்பத்துக்கு நீங்கள் வெள்ள நிவாரணம் கேட்குறேன்டேக்கே மாட்டா சிந்தியுங்க. இவ்வளவு வெள்ளம் விழுகுது, அதை ஏன் சேமிக்க தெரியல? அதையும் சிந்திப்போம், விவாதிப்போம். எங்கள்ட நிலத்தடியில் நல்ல யாழ்ப்பாணத்தை நிலத்தடி தண்ணியை சேமிக்க வேணும், அதின் கெப்பாசிட்டியை கூட்ட வேணும். வாருங்கள் விவாதிப்போம். பதிவு பிடித்திருந்தால் எல்லாருக்கும் பகிருங்கள். உங்களுடைய பெருமதியான கருத்தையும் தாருங்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே பகிர்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். யூடியூப் தளத்துக்களால் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியையும் இப்படி தாட்டி விட்டால் உங்களுக்கு வேறு பதிவுகள் கிடைக்கப்படும். நன்றி, வணக்கம்.